யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவன் இல்லடா நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்ட் வேர்ல்டு. ஓகே, நல்லா தான் இருக்குது, சுற்றி பார்த்தா நல்லா தான் இருக்குது. சரி, விளையாண்டாதான் தெரியும். இதுதான் மைண்ட் கிராஃப்ட் ஹார்ட்கோர் சீரீஸ் பார்ட் 1. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது, வாய்ஸு வீடியோ ரெண்டுமே. ஏன்னா வந்து இது கொஞ்சம் பழைய ஃபோனுன்றனால அப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது ஃபோனில் புதுசாக ரெக்கார்ட் பண்ணலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருப்பி சொல்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம போய்ட்டு ஆடு எல்லாத்தையும் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு மூணு ஆடு இருக்குது, இது போய் அடிக்கலாம். ஏன் ஆடு அடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம தான் ஆடு அடித்தா தான் பெட்டு செய்ய முடியும். மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம வந்து ஒரு ஆடு அடித்தாச்சு, ஆனால் அது உள்ளே தரல. சரி, ரெண்டாவது ஆடு அடிப்போம். ரெண்டாவது ஆடையும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஹார்ட்கோர் சீரீஸ்னால் என்னென்னு நான் சொல்ல மறந்துட்டேன். ஹார்ட்கோர் சீரீஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு வாட்டி அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளால் திருப்பி வந்து இந்த வேர்ல்டில் விளையாட முடியாது. நம்ம புதுசாக வேறு ஒன்று ரெடி பண்ணி தான் க்ரியேட் பண்ணி தான் விளையாடணும். ஸோ அதனால் விளையாடும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா விளையாடணும். அங்கே வீடு தேடுற மாதிரி தெரியுது. சரி, இந்த ஆடை அடிச்சுட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போகலாம். அந்த வீட்லேயே நமக்கு பெட் இருக்கும். ஸோ அந்த இந்த ஆடை அடித்து பெட்டு செய்யணும் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு ஃபுட்டுக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் நம்ம அதை உடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ஏதோ பிங்க் கலரில் ஓடிச்சா பார்க்குறதுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். என்னடா அது பிங்க் கலரில் இருக்குது, இருங்க அது என்ன நடிச்சு பார்ப்போம். என்ன அடியே விழுவ மாட்டேங்குது, சரியில்லையே, என்ன இப்படி இருக்குது. சரி ஓகே, இது எதுக்கு நம்ம நோண்டிக்கிட்டேன். நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம். அப்புறம் இந்த சுகர் கேனை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சுகர் கேனு, பெரிய சுகர் கேனு கலெக்ட் பண்ணி நம்ம அங்கே போயிட்டு ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ஆடு இருக்குது. அந்த ஆடை கொல்ல எனக்கு மனசு வரல, ஏன்னா அது பாவமாக சுற்றிட்டுருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ அந்த வீட்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். வீடே உள்ளே ஏதாச்சும் ஒரு செஸ்ட் இருக்கணும், அதுக்குள்ளே ஏதாச்சும் ஐட்டம் இருக்கணும். இருக்கா? என்னடா ஒன்றுமே இல்லை. என்ன ரங்கா ஜோக் காட்டிங்களா? ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. நம்மளை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்துக்கலாம், வேறு இடத்துல போய்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் எதுக்கு இந்த உள்ளே போட்டு இறங்கின கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லைஃப்பையும் வந்து நம்ம வந்து ஒரு ஹார்ட்டையும் வந்து பார்த்துக்கணும். நம்மகிட்ட மொத்தம் எத்தனை ஹார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்ஸ் கிட்டே இருக்குது. இந்த 10 நாட்ஸையும் நம்ம அடிப்பட விடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஹார்ட் கோரில் ஒரு ஹார்ட்டு முக்கியம். இது என்ன ஆடு இது ஆடா மாடா என்னன்னே தெரில. சரி ஓகே, பார்த்துக்கலாம், இது என்னவா இருந்தால் நமக்கு என்ன. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அடிக்க வேணாம். பாவமாக இருக்குது, இதை பார்த்தா பாவமாக இருக்குது. சரி ஓகே, இது எதுக்கு போய் அடிச்சுக்கிட்டு ஒரு அடி பார்த்துட்டு வெளியே போயிடலாம் அதை விட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வில்லேஜில் ஏதாச்சும் லூட் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஓகே, இங்கே கேவ் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, கேவில் ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு இது பேர் என்னென்னு மறந்துச்சு. ஐயோ, டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லை, இந்த வீட்டு பேர். சரி, நமக்கு பேர் என்ன முக்கியம், உள்ள லூட்டு தான் முக்கியம். போடு மக்களே, எத்தனை ஐனு? 1 2 3 4 5 6 7 8 9 ஐன் இருக்குது மொத்தம் நம்மகிட்ட. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அப்சிடியன் இருக்குது. 6 அப்சிடியன், ஒரு அயன் பிக்காக்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 காப்பர் ஸ்பியர் 3 இருக்குது. சரி, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஓகே, அப்படியே அந்த இடத்த காலி பண்ணிட வேண்டியதான். இங்கே வந்து லாவாவும் இருக்குது. இந்த லாவாவெலாம் எடுத்து நம்ம பிரச்சனையில் மாட்ட தேவையில்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் பொட்டேட்டோஸ் இருக்குது. இதெல்லாம் திருடிட வேண்டியதான். வில்லேஜர்ஸ்கிட்டேருந்து திருடுறது தான் நம்ம வேலை எப்போவுமே.
ஸோ ஒரு சின்ன லேக் ஆகிடுச்சு, அதனால் வந்து கேம் விட்டு வெளியே போகிற நிலம வந்துச்சு. சரி ஓகே, நம்ம திருடுற வேலையை கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே ஓகே டே 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 ஓகே, கொஞ்சம் பொட்டேட்டோஸ் எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டு, அதுக்கப்புறம் சீட் எடுக்கலாம். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா த்ரோட் வந்து லைட்டாக தொண்டை வலி, அது த்ரோட் பெயின், அதனால தான் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கோளாராக கேட்கும். அடுத்து கொஞ்சம் நாள் சரியாயிடும். அடுத்த வீடியோவில் நல்லா கேட்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வில்லேஜர்ஸ்கிட்டேருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்டில் எல்லோரும் எப்படி வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது வுட்டை வந்து உடச்சி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, முதல் வுட்டை உடச்சாச்சு. ஹார்ட்கோர் சீரீஸோட முதல் வுட், 2வது வுட், அடுத்து 3வது வுட், அடுத்து 4வது வுட், இது எல்லாத்தையும் உடச்சாச்சு. அடுத்து உடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் செய்கிறது தான் நம்ம வேலை. சரி ஓகே, நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சிடலாம். ஓகே, இது என்ன பண்ணி பாருங்களேன் என்ன கலரில் இருக்குன்னு. அது பிக்கு தான் பார்த்தா தெரியுது, அது என்ன மாதிரி கலரில் இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேக். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேகெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ கிராஃப்டிங் டேபிளை செய்கிறதுக்கு முன்னாடி வுட்டு செய்யணும், பிளாங்க்ஸ் செய்யணும். பிளாங்க்ஸ் செஞ்சுட்டு இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிளை செஞ்சிடலாம். ஹார்ட்கோர் சீரீஸோட முதல் கிராஃப்டிங் டேபிள் இப்போ நம்ம செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பேஸு, ஸ்டார்டிங் இடம். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியதாக மாற்றி பெரியதாக காமிப்போம். ஓகே ஓகே, இது அப்படியே ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே எடுத்தாச்சு ஸ்க்ரீன்ஷாட்டு. இதை நம்ம எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மெமரியா மைண்ட் கிராஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வே வேர்ல்டு க்ரியேட் பண்ணேன், ஹார்ட்கோர் வேர்ல்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வுட்டை உடச்சேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஒரு பள்ளம் தோண்டணும் ஸ்டார்டிங்கில். ஐயோ தப்பாக தோண்டினேன், ஐயோ தோண்டிகிட்டே போகிறேன். சரி ஓகே, தப்பு தான் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டை எடுத்துட்டு அடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து மேலே ஏறிடலாம். என்ன தப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தப்புக்கு முன்னாடி அதை பார்த்திங்கன்னா வந்து இது பெட்டு போடணும், அதில் தூங்கணும். ஃபஸ்ட்டு நைட் ஆகிடுச்சு, அதனால தான் தூங்கிடலாம். ஓகே தூங்கியாச்சு. இப்போ நம்ம காலையில் டே 1 முடிஞ்சு, அதாவது இப்போ தான் டே 1, டே 0 முடிஞ்சு, இது டே 1. டே 1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வுட்டை வச்சு ஒரு உட்டன் பிக்காக்ஸ் செஞ்சுக்கணும். உட்டன் பிக்காக்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸ் செஞ்சேனான்னு மறந்துட்டேன். ஓகே, அதே இடத்துல இப்போ திருப்பி பள்ளம் தோண்டிட்டு பள்ளத்தை தோண்டிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனை உடைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 20 ஸ்டோனாச்சும் மினிமம் வேணும். 20 ஸ்டோனாச்சும் இருந்தால் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம பில்டு பண்ணுறதுக்கு, கிராஃப்ட் பண்ணுறதுக்கெலாம். ஓகே, காப்பர் கிடச்சிருக்கு. காப்பர் வச்சு பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து காப்பர் டூல்ஸ், காப்பர் ஆர்மர், அது காப்பர்லேயே நிறையா செய்யலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் 20 காப்பர் ஸ்டோன்ஸ் கிடச்சிச்சான்னு பார்ப்போம். 20 கிடச்சிச்சா, 21, 22, 23 தெரில எவ்வளோ கிடச்சிச்சின்னு, சும்மா கொத்து மதிப்பாக எண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்களாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஒரு 5 செகண்ட் கொடுக்குறேன். 1 2 3 4 5 பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். பண்ணாதவங்க திருப்பி ஒரு 2 செகண்டில் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, வானத்தை பார்த்துக்கலாம், வுட்டை எடுத்துக்கலாம், அது பேர் என்னது, ஐயோ பேரம் வந்துச்சு, டர்ட் எடுத்துக்கலாம். டர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு 5 பிளாக் மேலே போட்டு இங்கே ஒரு 1 பிளாக்கை போட்டு திருப்பி நம்ம இடத்துக்கு வந்துட்டு இந்த கிராஃப்டிங் டேபிளை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் ஆக்ஸு, ஃபஸ்ட்டு ஒரு ஃபர்னஸ் செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் ஆக்ஸ், அடுத்து ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்யணும். ஃபஸ்ட்டு ஃபர்னஸ் எடுத்து இங்கே வச்சிடலாம். இந்த லீஃப் லிட்டர் வேறு வெறுப்பேற்றுது. ஃபஸ்ட்டு இந்த இதை செஞ்சுட்டு ஸ்டோன் பிக்காக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஆக்ஸ் ஒன்று செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மறந்துச்சு எனக்கு. இப்போ வந்து ஒரு பக்கெட் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செஸ்ட்டு 2 செஞ்சுக்கணும். 2 செய்கிற அளவுக்கு நம்மகிட்ட இது இல்லை, அதனால் ஒன்று செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு நம்மகிட்ட இருக்க லூட் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஓகே, இது வச்சிடலாம், இது எடுத்து இங்கே வச்சிடலாம்.
அடுத்து இந்த உட்டை இங்கே வச்சிடலாம், உட்டன் பிக்கேக்ஸ் இங்கே வச்சிடலாம், ஃபுட் இங்கே வச்சிடலாம், உள் இங்கே வச்சிடலாம், டர்ட் இங்கே வச்சிடலாம், பொட்டேட்டோஸ் இங்கே வச்சிடலாம், காப்பர் ஸ்பியர்ஸ் ரெண்டுத்தையும் இங்கே வச்சிடலாம், அப்சிடியன் வச்சிடலாம். அடுத்து அயனிங் கட்டை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு அடுத்து இந்த காபுல் ஸ்டோனை உள்ளே வச்சிடலாம், ஸ்டோன் ஆக்ஸ், அயன் பிக்கேக்ஸ் உள்ள வச்சிடலாம், அயன் லெகின்ஸ் உள்ள வச்சிடலாம். இது எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ திருப்பி நம்ம மைனிங் தான் போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனிங் தான் போகிறோம். மைனிங் போயிட்டு காப்பர் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அங்கேயே மிஸ் பண்ணி இந்த காப்பர் எடுக்க போகிறோம். ஒரு 3-4 இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா அது ஒன்றே இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, நம்மளை கூப்பிட்டு வச்சு ஏமாத்துறது இந்த மைண்ட் கிராஃப்ட்டுக்கு பழக்கமாகிடுச்சு. சரி பரவாயில்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே மேலே ஏறணும். ஃபஸ்ட்டு மேலே ஏறிட்டு இங்கே ஒரு பன்னிக்குட்டி போயிட்டுருக்கு, இதெல்லாம் அடிக்க வேணாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு தேவையான கொஞ்சம் உட்டு எடுத்துக்கலாம். வீடு ஸ்டார்டிங்கில் நம்ம கட்ட போகிறதில்ல, உட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே எடுத்தாச்சு. ஓகே பர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே குழி தோண்டி புதைச்சிடணும் இந்த லீஃப் லிட்டரை. இந்த லீஃப் லிட்டரை எனக்கு வெறுப்பேற்றுது, ரொம்ப வெறுப்பேற்றுது. தேவையில்லாமல் இன்வென்ட்ரிக்குள்ளே வந்துட்டு இதோட யூஸும் என்னன்னு தெரில. வேஸ்ட்டுங்க, வேஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, வேஸ்ட் ஆஃப் டைம் இது உடைக்கிறதுல. சரி ஓகே 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 என்னடா அது டேட்டு கூட இல்லையா நம்மகிட்ட? அவ்வளோ புவராக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் ரிச் ஆகி டைமண்ட் பிளாக்லேயே வீடு கட்டுவேண்டா. ஆஹா சரி இப்படியே சொல்லிட்டு கனவு கண்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் இங்கே வில்லேஜர் வந்துட்டான், இன்னும் பிளான் பண்ணல போல். அதெல்லாம் பிளான் பண்ணோன்னே திருப்பி எடுத்துப்போம் எல்லாத்தையும். எதையுமே நம்ம நேர்மையாக பண்ணுறதில்ல, எல்லாமே திருடி தான் பண்ணுறது. சரி ஓகே, இப்போ எனக்கு மனசாட்சி சொல்லிச்சு எதையாச்சும் நேர்மையாக பண்ணுறா அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் பண்ண போகிறோம். அப்புறமா பார்த்துக்கோங்க, இதுதான் நம்ம குட்டி ஏரியா. இங்கே வந்து சாப்ளிங்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பக்காவாக இருக்குது. உள்ளே எதுவுமே இல்லை. காப்பரை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் பிளான்ஸ் எரிக்கிறதுக்கு போட்டுடலாம். ஓகே 12 போதும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அயன் எடுத்துக்கிட்டு அயனை வச்சு நம்ம பக்கெட் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது ஏதாச்சும் செய்யணுமா? இல்லை எதுவும் செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 வேணும் அப்படின்னா we want part 2 அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 போடுவேன். ஸோ வாய்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன விவசாயம் தான். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மாற்றிடலாம். ஓகே முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் செய்யணும். பக்கெட் ஓகே 3 அயன் எடுத்தாச்சு. ஓகே இது கிளிக் பண்ணியாச்சு. அடுத்து பக்கெட் எங்கடா இருக்குது? பக்கெட் இங்கே இருக்குது. பக்கெட் செஞ்சுட்டு நம்ம நேர்மையாக செய்ய போகிற அக்ரிகல்ச்சருக்கு வில்லேஜர்கிட்டேருந்து எடுத்துக்கலாம் தண்ணியை. ஓகே வில்லேஜர்கிட்டேருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 பிளாக்கு இந்த மாதிரி தோண்டிட்டு இங்கே ஒரு பக்கெட்டு தண்ணியும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னர்லேயும் ஊற்றணும். ஓகே ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயோ அது வேறு என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஓகே அப்புறம் இங்கே பள்ளம் தோண்ட ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா ஃபாஸ்ட்டாக பள்ளத்தை தோண்டினது காயறதுக்குள்ளே. ஓகே டக்குன்னு தோண்டிட்டு இன்னும் ஒரு பிளாக் கூட தோண்டிக்கலாம். ஓகே தோண்டிட்டு என்ன பண்ணணும்னா பக்கெட் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். ஊற்றிட்டு அடுத்து சீடு எங்கடா இருக்குது? இங்கே இருக்குது சீடு. இந்த சீடு எடுத்து அந்த சீடு எடுத்து இப்படி புதைச்சிக்கணும். என்னடா பண்ணுறேன்? 3 சீட் போகணும் போல். இப்போ என்ன பண்ணலாம், 3 வீட் சீடு 3 பொட்டேட்டோ சீட் பண்ணலாம். 3 வீட் சீட் பண்ணியாச்சு. இப்போ 3 பொட்டேட்டோ சீடும் பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மினி ஃபார்ம். இதுக்கப்புறம் பிக் ஃபார்மே கட்டலாம். ஸோ இதோட இந்த ஃபார்மிங்கும் முடிஞ்சு. அடுத்து 2 சாப்ளிங்ஸ் இருக்குது, இதை போய் நட்டு வச்சிடலாம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், ஆப்பிள் சாப்பிடுவோம், உடல் வளர்ப்போம், உடல் தெம்பை வளர்ப்போம், அதை அப்படி சொல்லாங்க. சரி ஓகே ஓக் சாப்ளிங்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணியாச்சு. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் பண்ணணுமா? ஓகே வேறு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பேஸ். இதுதான் நம்மளோட தம்ப்லைன். இதுதான் நம்ம தம்ப்லைனாக இருக்கும். வீடியோ பார்த்துருவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஓகே இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரி வீடியோ முடிஞ்சு சொல்லி வெளியே போயிடாதீங்க. முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன் ஃப்ரண்ட்டுக்கு மாற போகிறோம். ஓகே மாறியாச்சு. எஸ் இதுதான் நம்மளோட ஸ்கின்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வேறு ஸ்கின் மாற்றிட்டு வர்றேன். நமக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கின்னு. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சரி ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்தோஷமாக பார்க்குறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். அப்போ தான் இந்த வீடியோ போய் எல்லாத்துக்கும் சேரும். சரி ஓகே, பாய் காய்ஸ், பாய் பாய் பாய். அடுத்த வீடியோவில் இன்னும் பெருசாக நம்ம வீடியோ எல்லாமே கட்டுறோம். எமௌண்ட் இருக்கா அது கூட நம்மகிட்ட இல்லை. சரி பாய் காய்ஸ், பாய் பாய் பாய்.